Bonjour à tous, j'espère que vous allez bien. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Academy தமிழ் வீடியோவில் French மொழியில் பேசுவதற்கு தேவையான மிகவும் சிறிய சொற்களை உதாரணங்களுடன் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஏற்கனவே இந்த சொற்களை தெரிந்தவர்கள் இதனை மீட்கொள்வதாக இருக்கலாம். இந்த சொற்களை பார்ப்பதற்கு முன்னர் French Academy தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். On y va? Avec உடன். Je peux venir avec toi. Je peux venir. நான் வர முடியுமா? Avec toi. Avec toi. உன்னுடன். நான் உன்னுடன் வர முடியுமா? Je peux venir avec toi. Tu முழுவதும் முற்றிலும் என்ற அர்த்தத்திலும் வரும். J'ai mangé tout le gâteau. J'ai mangé நான் சாப்பிட்டேன். Tout le gâteau. கேக் முழுவதையும். J'ai mangé tout le gâteau. Chez வீட்டில். Je suis chez moi. நான் வீட்டில் இருக்கிறேன். Je suis chez moi. Je suis chez moi. Mais je mets mes chaussures. Je mets mes chaussures. Je mets நான் போடுகிறேன். mes chaussures என்னுடைய சப்பாத்துக்களை. இங்கு mettre போடுதல் இந்த வினைச்சொல் நிகழ்காலத்தில் je mets mes chaussures என்று வருகிறது. Je mets mes chaussures. Quand எப்போது. Quand tu viens. Quand tu viens எப்போது நீ வருகிறாய். Quand tu viens venir என்ற வினைச்சொல் நிகழ்காலத்தில் நீ என்ற எழுவாயோடு வரும் பொழுது tu viens என்று வருகிறது. Quand tu viens க்கு என்ற அர்த்தத்தில் வரும். Je vais au travail. Je vais au travail. நான் வேலைக்கு போகிறேன். இங்கு a plus le இதை நாம் ஒரு பொழுதும் பிரெஞ்சில் எழுத மாட்டோம். இதை சேர்த்து ஓ என்று வருகிறது. வேலைக்கு என்று கூறும் பொழுது au travail என்று சொல்ல வேண்டும். Je vais au travail. போகிறேன். Je vais à Paris. Je vais நான் போகிறேன். à Paris பாரிஸிற்கு. நான் பாரிஸுக்கு போகிறேன். Je vais à Paris. என்பது aller போதல். இந்த வினைச்சொல்லினுடைய நிகழ்கால வடிவம் je vais. son அவனுடைய அல்லது அவளுடைய என்று கூறும் பொழுது வரும். உதாரணமாக எனக்கு அவளுடைய மகனை தெரியும். Je connais son fils. Je connais எனக்கு தெரியும். son fils அவளுடைய fils மகன். அவளுடைய மகனை son fils. Je connais son fils. Là அங்கே. Il est là. Il est là. அவன் அங்கே இருக்கிறான். இருக்கிறான். il அவன். là அங்கே. அவன் அங்கே இருக்கிறான். il est là. souvent அடிக்கடி. vous regardez souvent
la télévision? Vous regardez souvent la télévision? Vous regardez நீங்கள் பார்க்கிறீர்களா? souvent அடிக்கடி la télévision தொலைக்காட்சி நீங்கள் அடிக்கடி தொலைக்காட்சி பார்க்கிறீர்களா? Vous regardez souvent la télévision? Dehors, dehors, வெளியே. Dehors, il fait froid. Dehors, வெளியே, il fait froid. குளிராக இருக்கிறது. Dehors, il fait froid. Bien, bien, நன்றாக. Il joue bien. அவன் நன்றாக விளையாடுகிறான். Il joue bien. Beaucoup, beaucoup, நிறைய. Il parle beaucoup. அவன் நிறைய கதைக்கிறான். Il parle beaucoup. பார்லே பேசுதல், கதைத்தல். இந்த வினைச்சொல் அவன் என்ற எழுவாயோடு நிகழ்காலத்தில் வரும் பொழுது il parle beaucoup என்று வருகிறது. Il y a இருக்கின்றது. Il y a un livre sur la table. Il y a un livre sur la table. Sur la table மேசை மீது. Il y a un livre மேசை மீது ஒரு புத்தகம் இருக்கின்றது. sur மீது அல்லது மேலே என்ற அர்த்தத்தில் வரும். Il y a un livre sur la table. C'est இது. C'est un fruit. C'est un fruit. இது ஒரு பழம். C'est un fruit. Ce sont இவை. Ce sont des fruits. இவை பழங்கள். முதலில் நாம் இது என்பதற்கு சே என்று பார்த்தோம். இதனுடைய பன்மை சொல் ce sont. Ce sont des fruits. Elle அவள் அல்லது அது என்ற அர்த்தங்களில் வரும். Elle est belle. அவள் அழகாக இருக்கிறாள். Elle est belle. பெண்பால் ஒருமை சொல்லை குறிக்கும் பொழுது எல் என்று குறிப்பிடுவோம். இது உயர்திணைக்கும் வரும், அகிரிணைக்கும் வரும். உதாரணமாக ஒரு பொருளை காட்டி எல் ஏ grande அது பெரிதாக இருக்கிறது என்று கூறுவதற்கும் பயன்படுத்துவோம். ஊ எங்கே. ஊ ஏ மோ டெலிஃபோன் எங்கே என்னுடைய டெலிஃபோன் இருக்கிறது. ஊ ஏ மோ டெலிஃபோன். ஆ லா க்கு என்ற அர்த்தத்தில் வரும். உதாரணம் மூலம் பார்க்கலாம். tu vas à la gare. tu vas à la gare. நீ ரயில் நிலையத்திற்கா போகிறாய். இங்கு la gare பெண்பாற் சொல்லாக இருப்பதனால் இந்த இடத்திற்கு முன்னால் நாம் சொல்லும் பொழுது ஆ லா என்று கூற வேண்டும். tu vas à la gare. Sommes இருக்கிறோம். Nous sommes le 21 juin. Nous sommes le 21 juin. நாங்கள் 21ஆம் திகதி ஜூன் மாதத்தில் இருக்கிறோம். Nous sommes le 21 juin. être இருத்தல். இந்த வினைச்சொல் நிகழ்காலத்தில் நாங்கள் என்ற எழுவாயோடு வரும் பொழுது nous sommes என்று வரும். encore இன்னும் என்ற அர்த்தத்தில் பார்க்கலாம். il n'est pas encore arrivé. il n'est pas encore arrivé. அவன் இன்னும் வரவில்லையா. il n'est pas encore arrivé இறந்த காலத்தில் இருக்கிறது இந்த வாக்கியம்.
il n'est pas encore arrivé. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பயனுள்ள சிறிய சொற்களை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு உங்களுடைய உரையாடல்களிலும் பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.